நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் நீர் சூழ் வாழ்க்கைக்கு பொறுப்பாகிறது. நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு குறைவதற்கு எந்தெந்த செயல்பாடுகள் பொறுப்பாகிறது? இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சு பார்த்தோன்னா, நீரில் எப்போவுமே ஆக்சிஜன் கலந்துருக்கும். அந்த ஆக்சிஜன் எந்த காரணத்தினால கம்மியாகுது அப்படிங்கிறத கான்செப்ட். இதுதான் புரிஞ்சுக்கணும். தூர்ந்து போதல் மற்றும் பாசிப்படர்தல் போன்ற நிகழ்வுகளினால் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. பாசிப்படர்தல்னால் நமக்கு தெரியும். அது என்ன தூர்ந்து போதல் அப்படின்னா, தூர்ந்து போதல் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தாவரத்தோட பெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த தாவரங்களே தன்னைத்தானே ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் மறுக்கப்பட்டுரும். இதனால் அந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிடும். இதுதான் தூர்ந்து போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் இருக்கக்கூடிய கரிம பொருட்கள்லாம் நுண்ணுயிர்களை சிதைக்கும். இந்த காரணத்தினாலையும் கூட ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். தாவரங்கள் இரவு நேரத்தில் ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுனால தாவரத்தில் நீரில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது.